ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ராகேஷ் அண்ட் குணா vlog. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா H4 வீசாவில் இருக்கவங்க வந்து ஐடின் எப்படி அப்ளை பண்ணி வாங்குறதுன்ற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இதுக்கு தேவை, நான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணேன் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இதான் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐடின்னா என்னென்னா இண்டிவிஜுவல் டேக்ஸ் பேயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். ஸோ இது யாருக்காகலான்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக H4 வீசாவில் இருக்கவங்க வந்து SSN எடுக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு ஒரே ஆப்ஷன் வந்து ஐடின் தான் எடுத்தாகணும். சப்போஸ் இப்போ வந்து எல் வீசாவில் இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ அவங்களால SSN எடுக்க முடியும். பட் நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியாத காரணத்தினால நம்மளுக்கு வந்து ஐடின் தான் ஒரே ஆப்ஷன். ஸோ லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன நமக்கு தேவை அப்ளை பண்ணுறதுக்குன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து W7 ஃபார்ம், செகண்ட் வந்து W2 ஃபார்ம், அடுத்து வந்து 1040 டேக்ஸ் ஃபைல் ஃபார்ம், அப்புறம் வந்து உங்களோட ஐடி ப்ரூஃப், பாஸ்போர்ட் இல்லைனா உங்களோட ஸ்டேட் ஐடி இல்லைனா உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் யூஎஸில், அடுத்து வந்து லேட்டஸ்ட் வீசா காப்பி உங்களோடது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம W7 ஃபார்மை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபார்ம் வந்து இதை வச்சு தான் நம்ம வந்து ஐடினே அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த ஃபார்மை வந்து IRS வெப்சைட்லேருந்தே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன், நம்மளோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், நம்மளோட அட்ரஸ், யூஎஸ் அட்ரஸ், அந்த மாதிரிலாம் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அந்த ஃபார்ம் இருக்கும். ஸோ இதில் அப்ளை ஃபார் நியூ ஐட்டன் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி தான் அந்த பேசிக் டீட்டெயில்ஸாக நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கான தனி வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அடுத்து வந்து W2 ஃபார்ம். ஸோ W2 ஃபார்ம்னா என்னென்னா உங்களோட ஹஸ்பண்ட் கம்பெனியில் வந்து இயர் அண்ட் எப்போ அந்த W2 வந்து ஜென்ரேட் ஆகி வரும். அந்த W2வில் என்னென்ன இருக்கும்னா அவரோட வேஜஸ் டீட்டெயில்ஸு, அப்புறம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டிருந்தாங்கன்னா அதோட டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் 401Kல காசு பிடிச்சிருந்தாங்கன்னா அதோட டீட்டெயில்ஸு. ஸோ அதெல்லாம் அதில் இருக்கும். நீங்கள் இந்த W2 ஃபார்மை வச்சு டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது 1040 ஃபார்ம் வந்து ஜென்ரேட் ஆகி வரும். ஸோ அந்த ஃபார்மில் வந்து ஸ்பவுஸ் நேம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும், இல்லைனா வந்து உங்களால் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் மேரிட் ஃபைல்டு ஜாயிண்ட்லி அதையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். இந்த 1040 டாக்குமெண்ட்டில் வந்து ஸ்பவுஸ் SSN காலமை வந்து நீங்கள் வந்து காலியாக விடக்கூடாது. ஸோ SSN ஃபார்மெட்டில் அப்ளைன்றதை நீங்கள் வந்து கொடுத்துடணும். ஸோ இதெல்லாம் தான் டாக்குமெண்ட். ஸோ இந்த 5 டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க கையில். அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடியே வந்து அப்பாயின்மெண்ட் வந்து போட்டு வச்சுருங்க. ஏன்னா அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா Jan to April 15 வந்து டாக்ஸேஷன் பீரியட்னால எல்லாருமே ஃபைல் பண்ணுறதுக்காக அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டே வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து உங்கள் அப்பாயின்மெண்ட் டே அன்றைக்கி நீங்கள் இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணாலே போதுமானது. ஸோ அவங்களுக்கு வந்து ஓகே இந்த ஃபார்ம்ஸ் என்ன அப்படின்னு நினச்சாங்கன்னா 14562 ஃபார்ம் அப்படின்ற ஒரு ஃபார்மை வந்து ஸ்டாம்ப் பண்ணி அப்ரூவ் பண்ணி நம்ம கொடுத்துருவாங்க. ஸோ அப்ரூவ்டுனா ஃபுல்லி அப்ரூவ்ட் அப்படின்னு இது கிடையாது. அவங்க வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு அதை அடுத்து ப்ராசஸ் பண்ணுறாங்கன்றது தான் அதோட இதுவே. ஸோ ஒன்ஸ் அது அப்ரூவ் எப்போ ஆகும்னா 9 to 11 வீக்ஸ் ஆகும் அது அப்ரூவ் ஆகி வர்றதுக்கு. அண்ட் நம்மளோட W7 ஃபார்ம்லேயுமே அவங்க வந்து ஸ்டாம்ப் பண்ணி கொடுத்துருவாங்க அப்ரூவ்டுன்னு. ஸோ இன்னொன்று என்னென்னா W7 ஃபார்மில் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக வந்து உங்களோட சிக்னேச்சர் போடுற மாதிரி இருக்கும். அதை ஃபஸ்ட்டே போட்டுறாதீங்க. அங்கே போயிட்டு அந்த ஆஃபீஸர் முன்னாடி அவங்க போட சொல்லும்போது சிக்னேச்சர் அண்ட் டேட் போட்டால் போதும். ஸோ H4 வீசாவில் இருக்கவங்க வந்து SSNக்கு எப்படி எலிஜிபிள் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் வந்து H1B வீசாவில் இருக்காருன்னா அவர் வந்து I-140 வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ அதை அப்ளை பண்ணி அப்ரூவ் ஆகும்போது நமக்கு வந்து நம்ம வந்து H4 EADக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அது வந்த பிறகு நம்ம வந்து SSNக்கு எலிஜிபிள் ஆகும். ஹோப் இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி ஐட்டன் அப்ளை பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். Until then, it's bye from Kuna. Bye.